மஞ்சளை வாழ்வா நல்லா இருந்தது அப்பா எப்படி வெற்றி கொண்ட எல்லையே பாதம் போட்டு ஒண்ணு பார்த்தா போர்க்கோளம் உண்டு கரங்களிலே ஆயுதங்கள் ஏந்தி எங்க சண்டைக்கு போறமே தெரியுது என்ன காரணம் மொழியில பேசி யுத்தத்துக்கு கூப்பிடுறாங்க அவங்கள போய் நான் வெற்றி பெற்று வருகிறேன். அதனால வேண்டி நீங்க இருக்கும்படியான தர்மராஜ பெரியப்பாவுக்கு காவல் இருக்கணும். என்னன்னு சொல்லி முடிச்சீங்க. அதாவது இதுல ஒரு சிறப்பு என்னன்னா 13வது நாள் சண்டை நாடகம் என்றால் மகாபாரத்திலும் சரி தனியாவும் சரி இறந்தவர்களுக்கு நடத்தக்கூடிய சிறப்பு என்னவென்றால் எங்க அப்பா என்ன சொல்றாரு, தங்கமே எனது பாலா பங்கையர் கண்ணனுடனே வெங்கடராஜர்காரரை வென்று வருகிறேன். பின்மணி எண்ணிரு கண்மணி பாலா அண்ணனுக்கு அருகினில் அமர் வாசியலாம். கடைசியில என்ன முடிகிறாரு, அண்ணனுக்கு அருகினில் அமர் வாசியலாம். அவர் சொல்லக்கூடிய அண்ணன் என்று சொல்லக்கூடியவர் அவர் யாரு, என்ன முடிச்சு அண்ணன். அதுங்க அண்ணாரே அங்க அமர்க்காக என்ன கெடுதி நேர்ந்தது, அந்த காரணம் ஏது அதுதானே கேக்குறேன். தர்மராஜை எனக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்த பெரியப்பா தர்மரை கட்டி போவ துரோணாச்சாரி வருகிறார் 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 அது வருகும் வந்த துரோணாச்சாரி உன்னுடைய வீர பராக்கிரமம் எனக்கு தெரியும். காத்திலே இருந்தால் கொண்டுமே வருகின்றேன். காவல் இருக்கிறா அந்த துரியோதனுடைய சேனாதிபதிகளை அடித்து தும்சப்படுத்தி வருகிறேன். நான் இங்க காவலுக்கு போகணும். நீ வெங்கடராஜ சண்டைக்கு போய் வர போவா நீ போ. என்ன காவலுக்கு போறியா? எங்க அப்பா போய் வாடான்னு சொல்ல போன்னு சொல்ற. அப்பா
அப்படி போய் என்று சொல்லக்கூடிய வார்த்தையாகப்பட்டது என் மனதிலே சஞ்சலமாகப்பட்டது ஏற்படுத்தினாலும் தவிர அப்படி ஏதாவது நமக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்தா நான் என்ன பண்றது? அதாவது நான் இருக்கும்படியான ஒரு சங்கத்தை உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேர்ந்தால் இந்த இருக்கும்படியான தேவதத்தம் என்று சங்கம் ஊறினால் எங்க இருந்தாலும் ஒரு நொடியில் வந்து ஆபத்து செய்கிறேன். அப்படியா? உடனே சங்கம் எடுத்து நான் ஊதணும். எதுனா ஆபத்து வந்ததுன்னாக்கா சங்கு சங்குடா அது ஊதணும்னா சரிப்பா 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 நான் போறேன் அது அப்படி எப்போ சரி நான் போறேன் போ யாவாயில அம்மா இதோ பாத்துறேன். யாரு நானு பிள்ளை மனம் கல்லு அந்த வார்த்தை உண்மையாகிட்டியா? நான் ஏன் அனுப்புறேன், எதுக்காக அனுப்புறேன், எதுக்காக மதி என்று சொல்லக்கூடிய சந்திரகுலத்துல பிறந்தவன் கண்களிலே நீர் வடியலாமா? எப்பேற்பட்ட குலம்? சாதாரண குலம் அல்ல, சந்திர குலம். குலம் என்ன குலம்? ஆமா, சந்திர குலம். ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ திலக ராஜ கம்பீரன் என்று சொல்லக்கூடிய 32 விருது எடுத்தவன் வீர வன்னியன். சாதாரண விருது என்றால் விருதுனா சாதாரணமா கிடையாது. 10 கணி வித்திரமுள்ள வெங்கடவதம் வெள்ளையான கொண்டமான வாடாதமான தாமதம் தங்கு சக்கரம் அற்காட்பட மாவட்டம் புலிக்கொடி ஆலிக்கொடி சிங்கக்கொடி ஈயோட்டி தாரை தம்பட்டை கத்தி கேடயம் வாங்கு வரையடி கிரிமுட்டம் ஆராய்ச்சி மழுப்புரை வேட்டனாய் கொந்தம் கொடிகளை கூடல் வெண்டயம் என்று சொல்லக்கூடிய 32 விருது படுத்தவன் இப்பேற்பட்ட சத்திரிய சந்திரகுலத்துல பிறந்தவன்டா. போய் பார்த்தா எனக்கு அழுவு வருது. என்ன ரூமை அன்னை மேலாக விளங்கக்கூடிய இந்த பதில் பருவத்தில் மகனை காண்டோர் என கேட்ட தாய் என்று சொல்வார்களே, அப்பேற்பட்ட தாயுள்ளமாகப்பட்டது கலங்கி நிற்கின்ற காரணத்தினால் திருவனாகப்பட்டவன் நான் பிள்ளை இருக்கின்றேன். பத்திரம் அம்மா ஓடி வந்து இந்த தாயுடைய பாதத்தை விட்டு வரைக்கும் அப்படின்னா நல்லா கண்ணு நல்லா அண்ணனுக்கு ஆபத்தா நான் காவலுக்கு போறேன். ஆமாம்மா காவலுக்கு போறேன் நீ சொல்ற, பெரியப்பா காவலுக்கு நான் போறேன், பெரியப்பா காவலுக்கு நீ போற. என்னமா பண்ணிடுவான் சரிடா, அதெல்லாம் சரிடா, வாத்தியா உங்க அப்பாவுக்கே வாத்தியா உங்க
வாத்தியாரா இருக்கலாம். சின்ன பிள்ளை மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணுற்றான் பொன்னென்று சொல்வார்களே என்ற திருவள்ளுவர் வாக்கியத்தை ஒண்ணு எங்க அப்பாவுக்கு வாத்தியாரா இருக்கலாம். எனக்கு வாத்தியார் எங்க அப்பா. ஊரை அழிக்கணும், ஒரு வீட்டை அழிக்கணும், ஒரு நாட்டை அழிக்கணும், ஒண்ணு ஐயர் வேஷம் போடணும், இல்ல பொன்மேட்டி வேஷம் போடணும். நான் என்ன பண்ணுவேன்? பொன்மேட்டி வேஷம் போட்டா ஊரை அழிச்சிடலாம். எந்த வேஷம் போட்டா நான் என்ன பண்ணு தெரியுமா? ஐயர் வேஷம் போட்டா ஊரை அழிச்சிடலாம். வரக்கூடியவன் துரோகாச்சாரினா துரோகாச்சாரி யார் தெரியுமா? ஏருக்கு தான் துரோகாச்சாரி. அவன் ஒரு பிராமணன், அவன் ஒரு ஐயர். ஒரு ஓர்மான் இல்ல. பரமசிவனுக்கு ஒப்பானவன், சிவபெருமானுக்கே ஒப்பானவன் வாத்தியார். அந்த வாத்தியாரை பண்ணி அடிக்க முடியுமா? பள்ளிக்கூடம் போனா அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு புள்ள கத்துக்கிற புள்ளை கீழே உட்காந்து வாத்தியார சொல்லி கொடுக்க சொன்னா பரவாயில்ல. வாத்தியார்கள் மேல அடிப்பேன் நான் உதப்ப சொல்ற மாதிரி இருந்தேன். சொல்லக்கூடிய மேற்மலையில இருக்கக்கூடிய சிவனாகப்பட்டவருக்கு ஒப்பானவர் ஆச்சாரி அந்த மேரு சிவனாகி சிவபெருமான் அவதாரமே இங்க வந்தா கூட சரிதான். இந்த சிவத்தை அறுத்துறா எனக்கு கையில் நிற்கமா அழுவுறாளே ஏமா அழுவுறா நீ அழாதவனா போகலமா கூட இருக்கிறன்னு சொன்னா பரவாயில்ல. உன்னை போய் நம்பி எடுத்தா உன்னை போய் நம்பி எடுத்தா நான் போறேன் நான் போறேன் கையில் நிற்கிறேன். வார்த்தையை கேளாம ஒரு பெற்ற தாயின் இங்க போவாதுரா இங்க வராதுரா இங்க பேசாதான் ஒரு பிள்ளை சொல்லுவாங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணுவான்? நான் போறேன் 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 போற சொல்லுவான். போய் அடிக்கிறியா நல்லா வில்லாடி தனக்கு குறித்த வீரன் உள்ளாக என்ன எண்ணி புகழவே வந்தாயம்மா கொல்லாத தோட தன்னை புறமுடிச்சிடவே வாட்டி கொல்லாமலும் ஜெயித்திடாத வலுவோடு காத்துவாரு. எங்க அப்பா வில்லாடி ஒரு விற்குரு எனக்கு குரு குரு. ஆனா நீ பயப்படாத நான் போய் வரேன். எப்ப என் வார்த்தையுமே போற சொல்லியோ எனக்கு போய் வான்னு சொல்றதுக்கு மனசு இல்ல. உங்க மாமாங்கார என்ன உன சூழ்ச்சி பண்ணணும் இன்னைக்கு நீ போய் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எனக்கு என்னமோ பெத்த மனம் பிடிக்கிற மாதிரி எனக்கு மனசெல்லாம் சரியில்லாத இந்த வயிறெல்லாம் நீங்க பத்தி எறிகிற மாதிரி எனக்கு என்ன மாதிரி போச்சு. அதனால பெத்த வார்த்தையை போய் காங்கால போற சொல்லி கண்ணே அபிமன்னா எம்மா கடலே விளைந்த பெரும்படி மேல் திறந்தனரும் கடலே விளைந்த பெரும்படி மேல் திறந்தனரும் கற்புடையதாயின் பதமே சிலவே மிகுந்த புயவழி வந்த திண்டோட தேர்விஜயன் பரமுனிதமே வந்தவன் பாதமதை மறவாமல் துதிகள் செய்து இளவேகி வந்த தைத்தரத்தில் சேனையனா என்ன பண்ண போறா? என்ன பண்ண தக்கையா வாட்டு பேர் புலிக்கு புனிஞ்சா மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு தெரியும். எப்ப என் வார்த்தைக்காக போட சொல்லியோ எனக்கு கண்ணே அபிமன்னா உங்க பெரியப்பா காவலிங்க போ எங்க அப்பா போ எங்க அம்மா போ போ போய் வான்னு வரலே நீங்க கொடுத்து வச்சாலோ எடுத்து வச்சாலோ தெரியல
என்னம்மா பண்றது? கால விட்டு சாமி என்ன விட்டு போவாதுடா ஐயா. போனம்மா மாண்டவர் மீண்டும் வரப்போவது கிடையாது. என்ன போயன்னு சொன்ன தாயே அவரவர் தமதமாங் அறிவறி வகவகை அவரவர் இறையவர் அவரவர் உடையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே என்று சொல்லும்படியான தத்துவத்தில் இணங்க யார் யார் எதை எதை அனுபவிக்க வந்தோமோ அவரவர் அதை எதை அனுபவிக்கத்தானே இறுதி வரை சென்று கொண்டிருக்கிறது மாநிலருடைய வாழ்க்கை. சிவனுடைய செயல் எப்படி அப்படிதான் நடக்குமே தவிர வேற ஒன்றும் நடக்காது. போற சொன்னியோ உங்க பெரியப்பா காவலுக்கு போ, உங்க பெரியப்பா காவலுக்கு போ, உங்க பெரியப்பா காவலுக்கு போ. போறீங்களா? போறீங்களா? ஆமா கல்யாணம் ஆடி சொன்னீங்களே. ஆமா ஆமாண்டா ஞாபகம் படுத்தலாம். அதாவது எனக்கு திருமணமாகி 2 மனைமார்கள் உள்ளார்கள். ஒன்று சுந்தரி, ஒன்று ருத்ரி. இந்த 2 பேர்ல யார் கூப்பிடலாம்? ருத்ரி நாயகத்தை நான் கூட சொல்லிட்டு கூட்டம்